அப்போது 2 ஆண்களுக்கு பேய் பிடித்திருப்பதாகவும் அவற்றை விரட்டுவதற்காக அகோரி குட்டி ஐயா அவர்கள் அந்த அம்மனிடம் வாக்கு கேட்டார். வாக்கு கிடைத்தவுடன் அந்த இருவரை நிற்க வைத்து ஏதோ மந்திரங்கள் ஓதி அம்மனையும் பார்த்து ஆடிக்கொண்டு அந்த பேயை ஓட்டினார். இவர் பேய் ஓட்டும் விதமானது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. எடுக்க முடியுமா உன்னால? நீ அங்கெல்லாம் வைக்கிற அடையாளம் எடுக்க முடியுமா உன்னால? மாத்தி எடுத்துட்டா ஒழுங்கு மரியாதை யாருன்னு ஓடி. ஆண் பெண் என்று பாராமல் அனைத்து விதமான பேய் பிடித்தவர்களையும் அந்த பேயை உடலை விட்டு ஓட ஓட விரட்டினார். பெண்களுக்கு பிடித்திருந்த பேய் ஓட்டுவதை நீங்கள் படம் பிடிக்க கூடாது என்று கூறிவிட்டார். நிறைய பக்தர்கள் அந்த கோவிலில் அந்த அகோரி குட்டி ஐயாவின் மீது மதிப்பு கொண்டு அந்த கோவிலுக்கு வழக்கமாக வந்து கொண்டிருப்பது நம்மால் காண முடிந்தது. கடைசியில் நாம் எதிர்பார்த்த பெரிய தீப ஆராதனை, தீப பூஜை நடந்தது. அனைவருக்கும் அந்த தீப ஆராதனை காட்டப்பட்டது. நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வெண்பூசணி தீப ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. இவை அனைத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோவிலை பற்றி குட்டி அகோரி அவரிடம் கேட்கும் போது அவர் கூறியது உண்மையிலேயே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது.